டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஒரு நாள்ல இப்ப வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஹோரையை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு நாள்ல வந்து ஹோரையோட பயன்பாடை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து நம்ம நினைக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு சிலர் வந்து என் குழந்தை படிக்கலங்க, அவன் என்ன பண்ணாலும் வந்து படிக்க மாட்டேங்கிறான், ஆனா நல்லா படிக்கிறான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் டைவர்ட் ஆகுது. நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறேன், ஆனா எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் நம்ம லைவ்லயே சொல்றதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நான் வந்து கண்டினியூவா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் மேம், ஆனா நான் திருப்பி திருப்பி தோத்து போறேன் அப்படின்றது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகல, எனக்கு வந்து 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகல. செல்வம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பணம் வந்தாலுமே எங்களுக்கு வந்து அதை வந்து சேவ் பண்ண முடியல, சேர்த்து வைக்க முடியல. நகைகள்லாம் வந்து வாங்குறோம், ஆனா வந்து வாங்கி ஒரு 2-3 நாள் தான். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து போட்டாங்கன்னா வந்து பெரிய விஷயமா இருக்கு. திருப்பியும் அந்த நகையை அப்படியே அடக்கடையில வச்சு பாக்குறது, நிறைய அவங்க வந்து யூஸ் பண்ணி பாக்குறத விட அவங்க அடக்கடையில வச்சு பாக்குறதா ரொம்ப அதிகமா இருக்கு. பணக்கார வீட்டுல பாருங்க, நல்ல நகை எல்லாம் அவங்களால வச்சுக்க முடியும், ஆனா போட்டு அனுபவிக்க மாட்டாங்க. அது லாக்கர்லயே இருக்கும், இல்ல பேங்க்லயே இருக்கும், இல்லைங்களா? சோ இந்த மாதிரி அனுபவிக்கிற தன்மை, அடகு வைத்த நகைகள் வந்து பாத்தீங்கன்னா மீட்ற தன்மை, இது எல்லாமே ஒரு வீட்டுல வந்து ஒரு செடி வளர்க்குறீங்க, சும்மா சிம்பிளா ஒரு செடி வளர்க்குறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கூட இது எல்லாமே வந்து ஹோரையில அடக்கும். அப்ப இந்த ஹோரையை வச்சு நீங்க உங்க லைஃப்ல நிறைய ஒரு வெற்றியை வந்து அடைய முடியும். அப்படியாப்பட்ட ஓரையோட மகிமைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த ஓரையை நீங்க எப்படி பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. 150 பேர் கிட்ட பார்க்குறீங்க, டபுள் டேப் பண்ணிக்கோங்க, சேனலை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? ஹோரைகள் அதாவது இந்த சூரியன் சந்திரன் இந்த இடைப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திதி, அதுதான் கரணம், அதுதான் வந்து நாம யோகம். ஓகேங்களா? அப்போ திதியில் பாதி தான் வந்து ஹோரை. ஓகேங்களா? அப்ப இந்த ஹோரைகள் வந்து என்னென்ன ஹோரை இருக்கு? சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, சனி ஹோரை. அப்ப ராகு கேதுகளுக்குன்னு சொந்தமா வீடும் இல்ல, ஹோரைகளும் இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னா, ராகு கேதுக்கள் வந்து ஒரு நாள்ல 1.5 மணி நேரம் வந்து ராகு கேதுக்கள் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாள்லயும், ஏன்னா அவங்களுக்கு தனியா ஒரு நாள் இல்லாததுனால எல்லா நாட்களிலும் ராகு கேதுக்கள் 1.5 மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டு. அப்ப ராகு கேதை பத்தி நான் இன்னொரு நாள் போடுறேன். ராகு கேதுலயும் வந்து நம்ம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி வாழ்க்கையில நம்ம நினைச்சதை வந்து நடத்தக்கூடிய ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து சூரிய ஹோரைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 ஸ்டார்டிங், எந்த கிழமை வருதோ, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா 6 to 7 காலையில விடிய காத்தால 6 to 7 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோரை சூரிய ஹோரையா இருக்கும். அப்ப திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமை வந்து 6 to 7 வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை, புதன்கிழமை வந்து புதன் ஹோரை. இந்த மாதிரி காலையில 6 to 7 முதல் ஹோரை வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தந்த நாளோட அதிபதிகள் தான் ஹோரையில வருவாங்க. அப்ப அந்த நாளை எப்படி பயன்படுத்துறது, இந்த ஹோரையை எப்படி பயன்படுத்துறது, அந்த ராகு கேதுக்கள், இது வந்து ராகு கேதுக்கள் இது வந்து தனியாக ராகு கேதுக்களை வச்சு அந்த நாளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராகு காலம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகு காலம் இருக்கு. அப்ப அந்த ராகு காலத்துல 1.5 மணி நேரம்னா முதல் 45 நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசுப வேலை. அதுல வந்து உங்களுக்கு அசுபத்தன்மையான ஒரு விஷயங்களை வந்து நீங்க செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ ஒரு சுத்தி போடணும், திருஷ்டி எடுக்கணும், அதாவது அழிஞ்சு போகக்கூடிய தன்மை எல்லாம், உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க, உங்களுக்கு வந்து எதிரிகளை வந்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு துர்க்கை வழிபாடோ அல்லது காலபைரவர் வழிபாடோ நீங்க ராகு காலத்துல முதல் 45 நிமிடம்ல வந்து பண்ணீங்கன்னா உங்க எதிரிகள் துவம்சமாகி போவாங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து செல்வம் வேணும் மேடம், எனக்கு வந்து கல்வி வேணும், எனக்கு வந்து ராகு வந்து யோகி, இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க வந்து வளரணும், வளர்க்கணும், வளர்த்தணும், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க ராகு காலத்துல இருக்கிற அடுத்த 45 நிமிடத்தை வந்து நீங்க பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய, இப்ப இந்த ராகு காலத்துல இப்படி பிரிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து இப்ப வந்து
யாரோ வந்து ஏதோ செய்வினை ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. டிஸ்டர்பானா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான செயல்கள்ல சில வந்து ஒரு குலதெய்வ அனுகிரகத்திலையும் அல்லது இவர்கள் செய்யற ஒரு நல்ல விஷயத்திலையும் தப்பிக்க முடியும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செய்வினை ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும். கோவிலுக்கு போக விடாது, வீட்டுல சாமி கும்பிட விடாது, நிம்மதியா இருக்க விடாது, சமைக்க விடாது, வீட்டுல வந்து நிம்மதியா சமைக்க விடாது. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யமகண்ட வேலையில நீங்க வந்து சரி பண்ணும் போது நிச்சயமா அதற்கான இந்த சூட்சமங்களை நம்ம அடுத்த லைவ்ல பார்ப்போம். ஸோ இந்த ராகு காலம் யமகண்டத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது இன்னைக்கு வந்து நம்ம ஹோரையை பத்தி பார்க்க போறோம். அந்த ஹோரையின் முதல் வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஹோரை. என்னால வந்து ரொம்ப நேரம் ஒரு 1 or 2 hour நின்று இது பண்ண முடியல, அதனால நான் உட்கார்ந்துன்னு சொல்றேன். நீங்க வந்து எழுதிக்கோங்க, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 18 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணிக்கோங்க மக்களே, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஹோரை. லோகநாதன் நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு, நேற்று லைவ்ல வந்து நீங்க வரல, பார்க்கல. தமிழ்ச்செல்வி இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி லைவ்ல வர்றவங்க, ஸோ அதனால கேட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஹோரைக்கு போய்டும். சூரிய ஹோரை முதல் ஹோரை வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஹோரை. நம்ம வந்து மண்டே டு சண்டே அப்படிதான் நம்ம வந்து இப்போ வந்து பழக்க பண்ணியிருக்கோம். அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து வீக் டேஸ் ஆகவும், சாட்டர்டே சண்டே லீவ் டேஸ் ஆகவும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் வச்சிருக்கோம். ஆனால் நம்மளோட தமிழர்களோட ஒரு விஷயம் என்னன்னா, நிச்சயமா வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தில் முதல் நாளாக நம்ம வந்து கொண்டாடணும். எதனால நம்ம எடுத்துக்கணும், எதனால அப்படின்னா சூரியன் ஒரு 7 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதக கட்டத்துல இருக்கட்டும். இப்போ வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா யாரு தலைவன், என்னதான் வந்து பையன் சம்பாரிச்சாலும் அம்மா சம்பாரிச்சாலும் தலைவன், குடும்ப தலைவன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவை தான் சொல்லுவோம் இல்லையா? என்னதான் வந்து நம்ம வந்து மத்த எல்லாருமே சம்பாரிச்சாலும் என்ன பண்ணாலுமே சரி, ஆனா ஒரு வீட்டின் தலைவன்னு பாத்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கம் உள்ள தந்தை மட்டும்தான். அப்ப ஒரு ஜாதகத்திலயா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயா இருக்கட்டும், இந்த சூரியனோட தாக்கம், சூரியன் ஒன்ன வந்து பலப்படுத்திட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டு மேல வர்றதுக்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் நிச்சயமா கொடுப்பாரு. அப்ப சண்டே டு மண்டே, சண்டே டு சாட்டர்டே இப்படிதான் நம்ம வந்து கணக்கு பண்ணணும். சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே, மண்டே செகண்ட் டே, அந்த மாதிரி தான் வந்து நம்ம கணக்கு போடணும். அப்ப இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சண்டேவை வந்து லீவ் கொடுத்து ஃபுல்லா ஒர்க் ப்ரெஷர் கொடுத்து வேலை வாங்கிட்டு, சண்டே ஆனா நம்ம எத்தனை மணிக்கு நார்மலா எல்லாரும் எழுந்திருப்போம்? 10 மணிக்கு தான் வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்னைக்கு தூங்கிட்டு 10 மணிக்கு எழுந்திருப்போம். அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும்னா 6 மணிக்கே வந்து சூரியன் வந்துட்டு அவர் வேலையை வந்து, இப்ப வந்து ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா எப்படி நம்ம வந்து வீட்டுல தூங்கிட்டு இருப்போமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவோம் இல்லையா, அவங்களை கவனிக்கிற தன்மை. அந்த மாதிரி எந்த நாளுக்கு வந்து நீங்க வந்து எந்திரிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரியா காலையில ஒரு 5-6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குளிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் டெய்லியும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. லைக் அது விட்டமின் டி எல்லாருக்குமே தெரியும் சூரியனோட மகிமைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்னைக்கு எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க தூங்கினீங்க. ஏன்னா என்ன பண்ண முடியும், அந்த ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. எழுந்திரி கொஞ்சம் ஆக்டிவா இருந்துட்டு வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில் செய்த பண்டங்கள் ஏதாவது, அது சப்பாத்தியா இருக்கட்டும் அல்லது கோதுமையில ஏதாவது பண்ணி தானம் கொடுக்கலாம், இல்ல சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு படுத்துருங்க வேணாம். ஓகேங்களா? ஸோ சூரியன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கம்பல்சரியா தயவு செய்து காலையில சீக்கிரமா எழுந்திருச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப சூரிய ஓரையில என்னெல்லாம் பயன்படுத்தலாம்? அரசாங்க தொடர்பான வேலைகள். ஓகேங்களா மேடம், நான் சண்டே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லீவ் மேடம், சண்டேல எப்படி அரசாங்க தொடர்பான வேலைகள் வந்து சண்டே இல்லைங்க, எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஹோரைன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து கூகுள்ல வந்து போட்டீங்கன்னா ஹோரைகள் போட்டீங்கனாலே நிறைய பிளாம்பெட்ஸ் வரும். அது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் லைக் அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து மாட்டி இது பண்ணி வச்சிடுங்க, சரிங்களா? அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள்லயும் காலையிலயும் மாலையிலயும் வந்து சூரிய ஹோரைன்னு ஒண்ணு வரும். அந்த சூரிய ஹோரையை பயன்படுத்திக்கோங்க.
ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும், அல்லது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வந்து அப்ளை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க சூரிய ஹோரையில பண்ணும்போது நிச்சயமா அது வந்து பாசிட்டிவ் சைட்ல கொண்டு போறதுக்கான ஒரு இது நடக்கும், ஒரு உதவி கிடைக்கணும் உங்களுக்கு. அரசாங்கத்தை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஊனமுற்றவர்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்குலாம் வந்து அரசாங்கத்துல ஏதாவது உதவி கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்க இந்த சூரிய ஹோரையில வந்து நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? ஒரு தரிசனம் பார்க்க போறீங்க, ஒரு கடவுளை வந்து பார்க்க போறீங்க, சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது சூரிய ஹோரை அப்போ. அப்ப நீங்க வந்து சிவன் வழிபாடு, இப்ப திங்கக்கிழமை போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 to 7 சிவ தரிசனம் பார்ப்பது வந்து பாத்தீங்கன்னா கோடி புண்ணியம். ஒரே நாள், அன்னைக்கு ஒரு நாள் காலையில, சண்டே காலையில நீங்க போயிட்டீங்கன்னா போறோம், அபிஷேகங்கள் பாக்குறது, ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து ரொம்ப நல்லது. அல்லது மற்ற நாளில் சூரிய ஹோரைன்னு வரும் இல்லையா, அந்த சூரிய ஹோரையில நீங்க சிவனை வழிபடும் போது அதிகப்படியான பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வாரங்களோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 3 வாரங்கள் நீங்க பண்ணி பாருங்க, எவ்வளவு மாற்றங்கள் கிடைக்குதுன்றத நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அப்ப சூரிய ஹோரையை இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அரசாங்க தொடர்பானது, லைக் சிவ வழிபாடு, இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோய்க்கான சிகிச்சை எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு பல்வலி, பல் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கமான இருந்தாலும் உடம்புல எந்த நோயா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி கண்களுக்கு, உடம்புக்கு எந்த நோய் நீங்க சிகிச்சை எடுக்க போறீங்க முத அப்படின்னா நீங்க சூரிய ஹோரையில ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 ஒரு அருமையான ஒரு பலனை தரக்கூடியது. அந்த நோய் அது வந்து அதோட வந்து அந்த நோய்க்கு வந்து முடிவே வந்துடும், தொடரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னவோ தெரியல, எனக்கு வந்து வயிறு வலிச்சுட்டே இருக்கு, பெரிய ப்ராப்ளம் இருக்கும் போல அப்படின்னு நீங்க பயந்து போறது, அந்த சூரிய ஹோரையில நீங்க போகும்போது அந்த நோய்க்கான ஒரு முடிவு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து சனி ஹோரையில போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத நீங்க போறீங்க, நான் சொல்றது என்னன்னா முத நீங்க போறீங்க, எப்பவுமே வந்து சிகிச்சைக்குன்னு சூரிய ஹோரையில போறது ரொம்ப நல்லது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சனி ஹோரையில முத போறீங்க, அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா அது வந்து இழுத்து விட்டு சின்ன விஷயமா தான் இருக்கும், மேபி அது டாக்டர்ஸ் தப்பா இருக்கும் இல்ல வேற ஏதாவது இருக்கும், ஆனா உங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா அப்படியே இழுத்து விட்டுரும். இந்த சனி ஹோரையிலயோ இல்ல சனிக்கிழமையிலயோ போறது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து இழுத்து விட்டுரும். சரிங்களா? ஓகே. சூரிய ஹோரையில வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு சொல்லிட்டேன். ஆண் கோவில்களில் இருக்கின்ற பெண் தெய்வம், ஓகேங்களா? இப்ப ஆண் கோவில்னா என்னங்க, இந்த சென்னையில இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற கற்பகாம்பாளை தரிசித்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும். அதாவது ஆண் கோவில், ஆண் தெய்வம் இருக்கிற கோவில்ல பெண் தெய்வத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் கபாலீஸ்வர் ஆகட்டும், நிறைய சிவன் ஸ்தலங்கள் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வம் அந்த அம்மையார, இப்ப நெல்லையப்பர் இருக்காருன்னா காந்திமதி அம்மன் வணங்குறது ரொம்ப நல்லது. திருவானைக்காவல் அங்கேயும் வந்து அப்படிதான் ஆண் கோவில், அதாவது கபாலீஸ்வரர் அந்த கோவில் தான் பிரசித்தி இல்லையா, கற்பகாம்பாளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் அந்த இவரு தான் வந்து பிரசித்தி. அடுத்து சந்திரஹோரைக்கு நான் வரேன், அப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் கோவில் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஆண் கோவில்களில் இருக்கும் பெண் தெய்வத்தை வழிபட்டால் சூரிய ஹோரையில் மிக மிக சிறப்பு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனா இருக்கேன், எனக்கு வந்து பிசினஸ்ல நான் ரொம்ப சூப்பரா வரணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டல்ஸ் என்னவா இருக்கட்டும், சூரிய ஹோரைக்கு மட்டும்தான். இப்ப சந்திர ஹோரைக்கு பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, செவ்வாய் ஹோரைக்கு பண்றதுக்கு, ஆனா இது எல்லாமே அடக்கம், எல்லாரும் எல்லாத்துக்குள்ளும் அடக்கம், சிவனுக்குள் அடக்கம். அப்ப அந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா சிவனோட வடிவம் தான் சூரியன். அப்ப நீங்க சூரிய ஹோரையில இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும்ன்றதுனால நம்ம வந்து வேற வேற கோவில் சொல்றானா, இந்த சூரிய ஹோரைக்குள்ள எல்லாமே அடக்கம். சரிங்களா? சோ அந்த சூரிய ஹோரையை வந்து நீங்க நிச்சயமா வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில இந்த மாதிரியான அரசாங்க தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நீங்க சாதித்து கொள்ளலாம்.
டெய்லியுமே ஹோரைகள் வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் சூரிய ஹோரை வரும், ஈவினிங்கும் அதாவது 6 மணிக்கு மேலேயும் சூரிய ஹோரை இருக்கும். அந்த நாள் எந்த நாளை நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த நாளை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா சூரிய ஹோரை இந்த டைம் 1 hour டைம் இருக்கும், அந்த டைமுக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஏன்னா சூரியனாலே வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம், சூரியன்னா வந்து நெருப்பு, சூரியன்னா வந்து பாத்தீங்கன்னா பகல். அப்ப இரவு சூரிய ஹோரையை விட நீங்க பகல் சூரிய ஹோரையை வந்து தேர்ந்தெடுத்து பண்றது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா, பகல் சூரிய ஹோரையை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்திரஹோரை. சந்திரன், அப்ப சந்திரனுக்கு உண்டான நாள் என்னன்னா வந்து திங்கக்கிழமை காலை 6 to 7 வந்து பாத்தீங்கன்னா சந்திர ஹோரை ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாளின் அதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 அந்த ஹோரை வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ சந்திர ஹோரையில என்னெல்லாம் பயன்படுத்தலாங்க? வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க, மொத வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, விசாக்கு அப்ளை பண்றீங்க, சந்திர ஹோரையில பண்ணி பாருங்க, இமீடியட்டா கிடைச்சிடும். ஓகேங்களா, சந்திர ஹோரையில ஒரு பயணங்கள் தொடர்பான ஒரு யாத்திரை போறீங்க, டிக்கெட் புக் பண்றீங்க யாத்திரைக்கு, அதாவது நீங்க டூர் போறதுக்கும் சும்மா வந்து ஒரு ஃபேண்டசியா போறதுக்கும் யாத்திரை போறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு யாத்திரை போறதுக்கு போறீங்க, வெளிநாட்டு தொடர்பு, கடல் கடந்து போறது, கடல்ல போறது, இதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்க அந்த டைம்ல புக் பண்ணீங்கன்னா ரொம்ப சுபிட்சமாவும் ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்கும். ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, ஒரு அழகு பொருள் வாங்குறீங்க, வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பர அழகு பொருள் வாங்குறீங்க, சந்திர ஹோரையில வாங்கலாம், சுக்கிர ஹோரையிலையும் வாங்கலாம், சந்திர ஹோரையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்க, சரிங்களா, வீடு மனை வாங்குறது செவ்வாய் ஹோரை, ஆனா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திர ஹோரையில பண்ணும் போது கடகடன்னு, ஏன்னா சந்திரன்னா அதிவேக கிரகம் இல்லைங்களா, கடகடன்னு ஒரு விஷயத்தை எந்த விஷயம் வந்து சந்திர ஹோரையில பண்றீங்களோ அது வந்து சீக்கிரமா வந்து முடியும். ஏன்னா கடகடன் வந்து பாத்தீங்கன்னா முடியும். சிலர் வந்து சொல்லுவாங்க வளர்ந்து தேறது, அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது தான் வந்து ஹோரைகள் பயன்படுத்துறது. ஸோ அதை பத்தி ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றது, இந்த மாதிரி பெண்கள் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹெச்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருக்காங்க, அல்லது வந்து உங்களோட அதிகாரி அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரிகள் வந்து பெண்ணா இருக்காங்க, அப்ப அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கணும், உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து எதனா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த சந்திர ஹோரையை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கேட்கறது வந்து நிச்சயமா வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண், சந்திரனாலே வந்து பெண் தான், மதி, அறிவு சார்ந்த விஷயங்கள், ஓகேங்களா, இதெல்லாமே வந்து இந்த சந்திர ஹோரையில வந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ சந்திர ஹோரையை இதுக்கெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். மக்களே பாத்தீங்களா 50 லைக் தான் போட்டிருக்கீங்க, லைக் போடுங்க, லைக் போட்டு பாருங்க. 500 பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு லைக் பண்றதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ திங்கக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. பெண் தெய்வ கோவிலில் இருக்கும் ஆண் தெய்வத்தை நீங்க வந்து வழிபடலாம். ஆப்போசிட் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்னையில இருக்கிற வடிவுடையம்மன் கோவில், அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனோட தரிசனம் வந்து நீங்க நிச்சயமா வந்து பண்ணலாம். இரவு வேலை பூஜைகள், பள்ளியறை பூஜை, இரவு வேலை பூஜை, இதெல்லாம் வந்து சந்திரஹோரையில நீங்க பார்ப்பது, பண்றது, போறது, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. வந்து பௌர்ணமி வழிபாடுனா வந்து வெறும் தெய்வம் கோவில் இந்த மாதிரி இல்லை, ஒரு நார்மலா வந்து வீட்டு மொட்டை மாடியில வந்து ஜஸ்ட் ஒரு பாயை போட்டு சாப்பாடை வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்த சந்திரனோட முழு
ஆதிக்கமும் உங்களுக்குள்ள வந்து வரும். இது வந்து ஒரு 15 பௌர்ணமி 10 பௌர்ணமி எல்லாம் தாண்டி பண்ணிட்டீங்கன்னா வந்து மிகப்பெரிய மாற்றம். டக்கு டக்குன்னு இப்படிலாம் யோசிக்கவே மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பாயிண்ட், ஓகே இப்படி போனா வந்து இந்த மாதிரி பண்ணா வந்து நம்மளுக்கு நல்லது இருக்காது, இதை பண்ணா இந்த அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த மதி நுட்பம், நூக் அண்ட் கார்னர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது தெரியக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரஹோரையில அல்லது இந்த பௌர்ணமி நாட்கள்ல. இந்த பௌர்ணமி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை கரெக்டா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 பௌர்ணமி டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 10 பௌர்ணமி நல்ல டிஃபரன்ஸ் வந்து மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அதை மட்டுமே, நீங்க தேவையில்லாத ஒரு குப்பை மாதிரி நம்ம மூளையை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ் இந்த ஹோரைகளை பயன்படுத்தி. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் சூரியன் இது ரெண்டுத்தையுமே, இது வந்து நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மற்ற எல்லா கிரகங்களை விட. ஸோ அப்போ இந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உயிர், சந்திரன் தான் நம்மளோட உடல் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுத்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரியன் சந்திர ஹோரைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா வித நெகட்டிவிட்டிலயும் நீங்க வந்து வெளில வரலாம். மற்ற ஹோரைகள் வந்து ஸ்பெசிபிக்கா பி ஸ்பெசிபிக்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த சூரிய சந்திர ஹோரைகள் மட்டும் நீங்க எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா.